சாலை விபத்து எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்திருப்பதாக மாநிலங்களவையில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருக்கும் நிலையில் விபத்துகளை குறைக்க என்ன செய்யலாம் என்று மக்கள் குரல் பகுதியில் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். பெற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேடிஎம் பைக்கு புது பைக்குங்களை வாங்கி கொடுத்துறாங்க. அதிவேக பைக்குகளை இயக்குவதால் அவங்க அந்த பைக் எடுத்துகிட்டு ரேசிங் போகிறது, ஆப்போசிட்டில் எதிரே வர வாகனங்களுக்கு இடிக்கிற மாதிரி போகிறது, இதனால் விபத்துகள் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படுது. ரெண்டாவது எல்இடி லைட்டுகள் அதிக ஒளிரக்கூடிய லைட்டுகள் போடுவதனால விபத்துகள் ஏற்படுறது. ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு கண்ணு கூசும் போது அவங்களுக்கு நிலை தடுமாறி கொண்டு போய் வாகனங்களை இடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுது. நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சின்ன பசங்களாம் டிரைவ் பண்ணுறது, ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க. அதனால தான் சாலை விபத்து தமிழ்நாட்டில் அதிகமாகுது. ரெண்டாவது இந்த வண்டியை வச்சுட்டு நிறைய ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பசங்க. அதனால தான் நிறையா விபத்துகள் ஏற்படுது. சின்ன பசங்க லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறதுனால தான் நிறைய விபத்துகள் ஏற்படுது. இது போலீஸார் உரிய நடவடிக்கை எடுத்திங்கன்னா இந்த விபத்துகளை தடுக்கலாம். சிறிய ஒரு சின்ன வாகனத்தில் 4 பேர் ஒன்றா போகிறாங்க. அடுத்தது அதை கண்டுக்காத காவல்துறை அதை கண்டு அதை அங்கேயே மடக்கி அவங்கள ஒரு தண்டனை கொடுத்துட்டு இருந்தால் அது படிப்படியாக குறைக்க வழி இருக்குது. மதுபோதையில் வண்டி ஓட்டுறதுனால வாகன ஓட்டிகளுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் விபத்துக்கள் நிறைய நடைபெறுது. இன்னொன்று குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக பெட்ரோலுக்கு வண்டி வாங்கி கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு சாலை விதிகளை பற்றி தெரியறதில்ல. அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் எங்கேயோ போய் இடிச்சிடுறாங்க. அது ஒரு காரணமாக இருக்குது. சாலைகளில் குண்டும் குழியுமான நிறையா இருக்குது. அந்த குழிகள்னாலேயும் மேக்ஸிமம் ஆக்சிடெண்ட் ஆகுது. அதை பார்த்து நடந்துக்கிட்டோன்னா வாகன விபத்துக்கள் ஏற்படாது. இந்த மாதிரி அசால்ட்டாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு மேலே ஒரு சிவியரான ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா பொதுவாக நம்மளுடைய வாகன விபத்துக்கள் மேக்ஸிமம் குறையும். சாலை விபத்திற்கு யார் பொறுப்பு, சாலை விபத்திற்கு கடும் தண்டனை நிறைவேற்ற வேண்டுமா என்பது குறித்து குன்னூர் பகுதி மக்கள் கூறிய கருத்துக்களை நாம் பார்த்தோம்.